காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே கரை கண்டிடாத ஓடம் தண்ணீரிலே. காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே கரை கண்டிடாத ஓடம் தண்ணீரிலே. அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குதே. மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமோ? மீறி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமோ? மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா. மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். ஆம், இன்று 27/7/24 இருக்கிறோம். சனிக்கிழமை என்றாலே நாம் அனைவருக்கும் மாதாவின் மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடும் நாட்களை விட சனிக்கிழமை என்பது நமக்கு அதிகமாக பிடித்த ஒரு சந்தோஷமான நாள். அன்னையை சந்திக்கிற நாள். தினம் சந்திப்போம், ஆனாலும் சனிக்கிழமை என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:24-30. அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதல் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். நாம் இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு உள்ளம் கலங்க வேண்டும். ஏனென்றால் இரண்டையும் வளர விடுங்கள். பாருங்கள், நல்லது தீயது நாம் நிறைய நாட்கள் நினைப்பது உண்டு. இந்த மனுஷன் வாழ்நாள் பூரா கெட்டதே செய்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ கெட்டது செய்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. ஆனால் ஆண்டவர் பார்வையில் வித்தியாசமான ஒரு கருத்து உண்டு. இரண்டையும் வளர விடுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்போ எந்த நேரத்தில் பிரிக்க வேண்டும் என்று. அவர் அதை எல்லாம் பிரித்து எரிப்பதற்கென்று கட்டுகளை கட்டுங்கள் என்றார். நம்மளை எல்லாரையும் சேர்த்து நம்மெல்லாம் எரிப்பதற்குரிய கட்டுகள் தான். நம்மலாம் விண்ணகத்துக்கோ நம்மலாம் ஆண்டவருடைய களஞ்சியத்துக்கோ போகிறதில்ல. ஆனால் இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நாம் நல்லதை செய்வோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி பாருங்கள், 30, 34, 20, 21, 22. தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்குவோம், அவங்களுக்கு அந்த நல்லதெல்லாம் ஞாபகமே வராதே. நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலோ, நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நம்ம கெட்டது செஞ்சுருக்கோம் இல்லைன்ல, அது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற தீவினை அவங்களுக்கு தான். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கிறார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். நம்ம நன்மையை செய்யும்போது ஆண்டவர்கிட்ட இருப்போம். ஆண்டவர் அவங்க ஊழியக்காரங்களை ஒரு நாளும் அவர் கைவிட போகிறதில்ல. நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார், பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யாருன்னா நம்மளுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா அதான் அவங்க இஷ்டம். நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டோமா, கறி சாப்பாடு நல்லா அது இதை சாப்பிட்டோமா, நம்மளோட சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஏழைகளுக்கு உதவுகிறவர் கடவுளுக்கே உதவுகிறார். நம்ம பட்சம் ஏழையை கண்காணிக்கிற ஏழை நொறுங்கிய உள்ளத்தோரை ஏழைகளை ஆண்டவர் ஏழைகளுக்காகத்தான் வந்தார். அவர் இந்த உலகத்தையே படைத்த பரமன் நமக்காக ஏழையானார். நாம் பணக்காரன் ஆகணும்னு அவர் ஏழையானார். அதனால் ஏழைகளை ஏளனம் செய்கிறவரை அவரை
உண்டாக்கினவரையே ஏளனம் செய்கிறதற்கு சமமா. அதனால் நாம் அறுவடைக்காக காத்திருக்கிற கதிர்களாக இருப்போம். முயற்சி செய்வோம். ஆண்டவரிடம் நாம் நன்மைகளை செய்து முயற்சி செய்வோம். அவருடைய களஞ்சியத்திற்கு போக ஆசைப்படுவோம். அவர் களஞ்சியத்துக்கு போகனா அவர் நான் சொல்வதை செய்கிறவர் தான் என்னுடைய மக்கள் அப்படின்றாரு. என்னுடைய பிள்ளைகள் பாருங்கள், ஒரு வீட்டில் அப்பா அம்மா எப்படியோ அப்படித்தான் பிள்ளைங்க இருக்குவாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள்னால் நம்ம அப்பா எப்படியோ அப்படித்தான் நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம வித்தியாசமாக இருக்கிறோன்னா அப்போ நம்ம கிறிஸ்து பிள்ளைங்க இல்லை. அதனால் மாறுவோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்காக கிறிஸ்துவை நம்ம அப்பா எப்படி செய்கிறாரோ அதே போல் நாம் இருப்போம். முயற்சி செய்து நாம் நல்ல ஆண்டவருடைய களஞ்சத்தில் சேர ஆசைப்படுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.